السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته يزكيهم ويعلمهم الكتاب والحكمة. صدق الله العلي العليم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لكل نبي دعوة دعا بها في أمته فاستجيب له وإني أريد إن شاء الله أن أدخر دعوتي شفاعة لأمتي يوم القيامة. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, கடந்த வாரங்களிலே தடமாறும் சமூகம் என்ற தலைப்பின் கீழே அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்ட உன்னதமான ஒரு சமுதாயம் உலகத்தில் சில நடிகர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது. சில நபர்களை எல்லாம் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த தலைவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அவலமான சூழ்நிலையை பற்றி விவாதித்தோம். அன்பான சகோதர பெருமக்களே, அது மாதிரியான சமூகத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய அடுத்த சந்ததிகளை மீட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பிரியமான சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற கவலை எல்லோருக்கும் இருக்கிறது. யாரும் இதை ஆதரவு கொடுக்கலை. இப்படிலாம் இருக்கிறது தவறு இல்லை என்று சொல்லலை, தவறு தான், இதை சரி செய்யணும் என்பதாக எல்லோரும் கவலைப்படுகிறார்கள். அதற்கான செயல் திட்டங்கள் என்ன? இப்போது நம்முடைய பையன், ஒரு வாலிப பையன், ஒரு இளம் வயது பையன் ஒரு நடிகர்களுக்கு பின்னால் செல்கிறான். அவன் சொல்கிறது தான் சரி, அவன் சொல்வது தான் வேத வாக்கி என்ற நிலையில் இருக்கிறான் என்றால், இப்போ இதற்கு யார் பொறுப்பு? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் சொல்லிக்கொண்டு நமக்கு பொறுப்பை திறந்து விடலாமா? அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இல்லைங்க என்று நம்ம கடந்து விடலாமா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதற்கான மிகப்பெரிய பொறுப்பு இன்னும் சொல்லப்போனால் முதல் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர்களை அல்லாஹ் ரசூலுக்கு விரும்பிய மாதிரி அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்திகளை நம்முடைய சந்ததிகளுக்கு சரியான அளவில் கொண்டு சேர்த்தோமா என்ற கேள்வி இங்கே ரொம்ப ரொம்ப பிரதானமானது. இந்த கேள்வியை விட்டுட்டு நம்ம எவ்வளவு பேசினாலும் அதனால் எந்த ஃபாயிதாவும் கிடையாது. குறைந்தபட்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற இந்த சமுதாயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாவை கொண்டு சேர்த்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாவை எப்படி அனுப்பி இருக்கிறான்? இந்த ரசூலின் மூலமாக இந்த உம்மத் பெற்ற பாக்கியங்கள், இந்த உம்மத்திற்கான நற்பெயர்கள் என்ன என்ற இந்த செய்திகளையாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய இளம் சந்ததிகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்த்து இருக்கிறோமா? ஒரு புர்கா போட்ட பெண்மணி நடிகருக்காக ரோட்டில் இருக்கிறாள் என்று அவளை பற்றி பேசுகின்ற நாம், அந்த பெண்ணுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்கின்ற விஷயத்தில் எந்தளவு தீவிரம் காட்டியிருக்கிறோம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால தான் கடந்த வாரம் கூட சொன்னேன், இதில் நம்ம அனைவருமே பொறுப்பு. ஒரு மஹல்லா இமாமாக,
ஒரு நிர்வாகியாக, சமுதாயத்துடைய தலைவர்களாக எல்லோரும் இதில் பொறுப்பு இருக்கிறார்கள். எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று யாரும் ஒதுங்கி கொள்ள முடியாது. இது நம்ம பிரச்சனை இல்லைங்க, நம்ம வீட்டு பிள்ளை இல்லைங்க, அவன் நம்ம மஹல்லா பிள்ளை இல்லைங்க என்று கடந்து செல்வதற்கான அந்த உரிமையை, அந்த பொறுப்பு திறப்பு யாருக்கும் இல்லை. எல்லோரும் பொறுப்புதாரிகள். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இதற்கான அடிப்படையான தீர்வு என்னவென்றால், ரசூலுல்லாவை பற்றி இந்த சமூகத்திற்கு சரியான அளவில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதில் அதிகமாக கவனம் செலுத்தணும். முதல், ரசூல் என்றால் யார்? இந்த உம்மத்திற்கும் ரசூலுக்குமான தொடர்பு என்ன? இந்த ரசூலின் மூலமாக இந்த உம்மத்து அடைந்த பலன்கள் என்ன என்பது பற்றிய தகவல்களை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அன்பான சகோதர மக்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் பெருமைக்குரிய பேருபகாரம், அதாவது நாம் பெருமைப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கிய மிக பெரும் உபகாரம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழே இந்த உம்மத்திற்கும் ரசூலுல்லாவிற்கும் உண்டான தொடர்பு என்ன, ரசூலை தலைவராக ஏற்றுக்கொண்டதனால இந்த உம்மத் அடைந்த பலன்கள் என்ன, நமக்கான கண்ணியம் என்ன, மற்ற சமூக மக்களுக்கு மத்தியில், மற்ற உம்மத்தினர்களுக்கு மத்தியில் நமக்கான அந்தஸ்துகள் என்ன என்பது பற்றிய முக்கியமான ஒரு சில தகவல்களோடு நான் நம்ம கடந்து போவேன். அன்பான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்துவான். ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்துடைய 164வது செய்தி, லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமினீன்களின் மீது நாம் பேருபகாரம் செய்திருக்கிறோம். உபகாரத்திற்கு அரபியில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. இக்ராம், இஹ்சான், எப்படி பல வார்த்தைகள் இருக்குது. ஆனால் மன் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிறார். லக்கது மன்ன, மன் என்றால் அல்லாஹ் மட்டும்தான் அந்த உபகாரத்தை செய்ய முடியும். அந்த உபகாரத்தை அல்லாஹை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. இஹ்சான் என்பது யார் வேணால் செய்யலாம். ஒருக்கு தண்ணி தேவைப்படுது, ஒரு தண்ணி வாங்கி கொடுக்குறோம். ஒருத்தர் பசியில் இருக்கார், உணவு வாங்கி கொடுக்குறோம். ஒருத்தர் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறாரு, நம்மளால் முடிஞ்ச ஒரு 10,000 15,000 கட்டுறோம். இது இஹ்சானில் கட்டுப்படும். நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். அதனால் நாமெல்லாம் முஹ்சின் என்று சொல்லலாம். மன் என்றால் அல்லாஹ் மட்டும்தான் அந்த உபகாரத்தை செய்ய முடியும். அதனால் உலகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் மன்னான். நம்ம மன்னான்னு சொல்ல முடியாது, நம்ம முஹ்சின்னு சொல்லிக் கொள்ளலாம். உபகாரம் செய்தவர் என்று சொல்லலாம். பேருபகாரி என்று நம்ம சொல்ல முடியுமா? சத்தியமாக முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் பேருபகாரி. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பேருபகாரி கிடையாது. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கிய பேருபகாரம் என்ன? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகது மன்னல்லாஹ், அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நிறைய உபகாரங்களை வழங்கியிருக்கிறான். அந்த எல்லா உபகாரங்களுக்கும் தலையான மிக முக்கியமான உபகாரம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கான தலைவராக ஆக்கியிருப்பது. அருமையான சகோதர பெருமக்களே, நான் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய செய்தி சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது வருடம் முழுக்க ரசூலுல்லாவுடைய பேருபகாரத்தை பற்றி பேச முடியுமா? நிச்சயம் பேச முடியும். அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. கிதாபுகள் எழுதுகிறாங்க. சுமார் 700க்கும் அதிகமான 700க்கும் அதிகமான உபகாரங்களை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிறான். இந்த உபகாரம் வேறு உம்மத்திற்கு வழங்கப்படலை. ஹலீல் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கோ, கலீம் என்று சொல்லப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கோ, ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொல்லப்பட்ட ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த உம்மத்துகளுக்கெல்லாம் வழங்கப்படாத சுமார் 700க்கும் அதிகமான பெரும் உபகாரங்களே அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிறார். காரணம், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நபியாக ஏற்றுக்கொண்டதனால. நபி இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை. ரசூலை தவிர்த்து விட்டால் இந்த உம்மத்து ஜீரோ, நாம் எல்லாம் ஜீரோ. அந்த ரசூலின் மூலமாகத்தான் நம்ம உயர்ந்த அந்தஸ்துக்கு சென்று இருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, நிறைய சொல்லலாம். முக்கியமான ஒரு சில செய்திகளோடு நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வருவேன். கூலிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, மற்ற சமுதாயத்திற்கு உண்டான கூலி இந்த சமுதாயத்திற்கு கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்திற்கான கூலி என்பது 1க்கு 1 கிடையாது. நீ ₹1 செலவு செஞ்சால் ₹1 அல்லாஹ் தஆலா எழுத மாட்டா. சரியா? சூரே பக்கராவுடைய 261வது வசனம் அதிகமாக நம்ம படித்து இருப்போம். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் செலவு செய்கிறார்களே இவர்களுக்கான உதாரணம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய பாதையில் ₹1 போடுறீங்களா, அதுவும் அல்லாஹுடைய பாதையில் உண்டான செலவு தான்.
இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு டீ கேட்கிறாரு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, ரொம்ப பசியில் இருக்கிறாரு, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். இது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் உண்டான செலவு தான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், உதாரணம் என்பது கமஸலி ஹப்பத்தின், ஒரு வித்தை போன்று. அந்த வித்தை நெல் வித்தை போன்று, நெல் மணியை போன்று அதை பூமியில் போடும் பொழுது கமஸலி ஹப்பத்தின் அம்பத சபஅ ஸனாபில், அதிலிருந்து 7 கதிர்கள் வருகிறது. ஒரு வித்தை போட்டால் அந்த வித்திலிருந்து 7 கதிர்கள் வருகிறது. ஃபீ குல்லி சும்பலத்தி மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலிருந்தும் 100 வித்துக்கள் இருக்கிறது. நீ போட்டது ஒரு வித்து வர்றது கிடையாது இல்லையா? ஒரு நெல்மணியை போட்டால் ஒரு நெல்மணி வராது. ஒரு நெல்மணியிலேருந்து 7 கதிர்கள் வரும். ஒரு கதிரில் 100 வித்து இருக்கும். நீ போட்டது 1, உனக்கு கிடைக்கிறது 700 என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய விசாலத்தை பாருங்கள். அதோடு அல்லாஹ் முடிக்கலை. அதோடு அல்லாஹ் இப்போ 1 ரூபாய்க்கு 700 ரூபா தரானா, வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடினால் இதை விட இன்னும் பன்மடங்கு கொடுப்பான். அது 700 7,000ஆகவும் இருக்கலாம், 7 கோடியாக இருக்கலாம், 7,000 கோடியாகவும் இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய விசாலத்தை சம்பந்தம், அதோடைய அல்லாஹ்வுடைய அந்த விசால தன்மை சம்பந்தப்பட்டது. நீ 1 ரூபா செலவு செய், உனக்கு 700 மட்டுமல்ல அதை விட பிரம்மாண்டமாக கொடுப்பேன். வல்லாஹு வாசியுன் அலீம். காரணம், நம்மை போன்றவன் அல்ல அல்லாஹ். அவனுடைய விசாலம் என்பது விசாலமானது, அவனுடைய கசானா என்பது விசாலமானது. வல்லாஹு வாசியுன், அவன் விசாலமானவன் என்பதாக அந்த வசனம் நிறைவு பெறும். அன்பான சகோதர பெருமக்களே, தஃப்சீர்களிலே பார்க்கிறோம், இந்த சிறப்பு இந்த உம்மத்திற்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முந்தைய சமூகத்திலாம் 1 ரூபா போட்டால் 700 ரூபா கிடையாது. இந்த உம்மத்திற்கு முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொண்டதனால இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்குகின்ற வெகுமதி என்ன? நீ 1 ரூபா செலவு செய், 700 இல்லை அதை விட அதிகமாக நான் கொடுப்பேன், கூலியில் பன்மடங்கு. இதை ரசூலுல்லாஹ் இன்னொரு உதாரணத்தோடு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. யஹூதி நஸ்ரானிகளோடு சம்பந்தப்படுத்தி ஒரு செய்தி சொல்லுவாங்க இல்லையா? புகாரி ஷெரீஃபுடைய 5021வது செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிப்பாங்க. அதாவது உங்களுக்கு, அதாவது நம்மை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுவாங்க, முந்தைய உம்மத்துங்களுக்கு வழங்கப்பட்ட அளவு நீளமான ஆயுளையோ மிக பிரம்மாண்டமான வலிமையோ உங்களுக்கு கொடுக்கல. முந்தைய உம்மத்தெல்லாம் 600 700 800 வருஷங்கள்லாம் சாதாரணமாக வாழ்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி 40 தாண்டுனாலே ஆச்சரியமாக இருக்கிறது. அதான் உண்மையும் கூட. அதனால் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, முந்தைய உம்மத்திற்கு வழங்கப்பட்ட அந்த வலிமையோ அந்த நீண்ட ஆயுளோ வழங்கப்படலை, ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு கூலியில் பிரம்மாண்டமாக கொடுக்குறான் என்று சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. யகூதிகள் நஸ்ரானிகளுக்கு உங்களுக்குமான உதாரணம் என்பது அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதர் அறிவிப்பு செய்கிறாரு, அப்பா என்கிட்ட யாருப்பா வேலைக்கு வரா, காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் வேலை செஞ்சால் அவர்களுக்கு ஒரு கூலி, ஒரு கீராத் என்ற ஹதீஸில் வருது. ஒரு கீராத் செஞ்சால் ஒரு உஹது மலை அளவு தங்கம் அது என்று வைத்துக்கொள்ளுங்க. ஒரு கூலி இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்கிட்ட யாராவது வேலை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு கூலி என்று சொல்லப்படுது. யகூதிகள் வந்தாங்க, நாங்கள் வேலை செய்கிறோன்னு சொன்னாங்க, வேலை செஞ்சாங்க, ஒரு கூலியை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த முதலாளி அடுத்து ஒரு அறிவிப்பு செய்கிறாரு, எப்பா என்கிட்ட யாராவது லுகர்லேருந்து அசர் வரைக்கும் உண்டா அந்த நேரத்தில் யாராவது என்கிட்ட வேலை செய்கிறீங்களா, அவர்களுக்கு ஒரு கீராத் ஒரு கூலி என்பதாக அறிவிப்பு செய்தார். நஸ்ரானிகள் வந்தார்கள், அவர்கள் வேலை செய்தார்கள், ஒரு கூலியை வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து அந்த முதலாளி அறிவிப்பு செய்கிறாரு, அசர் டு மஹ்ரிப் ரொம்ப குறைவான நேரம், அதிகபட்சம் டீ சாப்பிட்ற நேரம் தான். அசருக்கு மஹ்ரிபுக்குமான நேரம் என்பது இன்றைக்கி 1 மணி நேரம் வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தை சொல்லி காட்டிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறோம், ஹதீஸில் தெளிவாகவே அசர் டு மஹ்ரிப் என்று தான் இருக்குது. அசரிலிருந்து மஹ்ரிப் வரைக்கும் உண்டான நேரத்தில் யார் என்னிடத்துல வேலை செய்வார்களோ வாங்க உங்களுக்கு 2 கூலியை தர என்பதாக அந்த முதலாளி சொன்னார். நீங்கள் சென்றீர்கள், நீங்கள் வேலையை பார்த்து 2 கூலிகளை பெற்றீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. ஹதீஸ் இன்னும் முடியலை. சொல்லின பிறகு இந்த யகூதிகளின் நஸ்ரானிகளும் அல்லாஹ்கிட்ட கேட்பாங்க, நஹனு அக்ஸரு அமலன், யா அல்லாஹ் நாங்கள் நிறைய அமல் செஞ்சோம், நாங்கள் செஞ்ச அமல், நாங்கள் வேலை செஞ்ச நேரம் அதிகம், வகல்லு அத்தா அன், ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூலி குறைவாக இருக்கிறது என்பதாக கேட்கும் பொழுது இதில் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியும் இல்லையா? நிறைய நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கூலியும், குறைவான நேரம் வேலை செய்வர்களுக்கு 2 கூலியும் அநியாயமாக இருக்குன்னு நமக்கு தோணும். அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ் என்ன நாங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு கூலி குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் திரும்ப கேட்பான், ஹல் லலம்தும் மின் ஹக்கிக்கும், உங்களுக்கு பேசிய கூலியை நான் ஏதாவது குறைச்சேனா? அல்லாஹ் கேட்கிற கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லி தானே வேலைக்கு எடுத்தேன்,
காலையிலிருந்து மதியம் வரைக்கும் என்கிட்ட யார் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு கூலி நான் சொன்னேன், அதை ஏற்றுக்கிட்டு தான் நான் வந்தீங்க, உங்களுக்கு பேசிய கூலியில் நான் ஏதாவது குறைத்தேனா என்று கேட்பான். அவர்கள் காலூலா இல்லை என்று சொல்வார்கள். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்வான், ஃபதாலிக ஃபத்லி ஃபதாக ஃபத்லி, இவர்களுக்கு 2 விதமான கூலி கொடுப்பது என்னுடைய முடிவு, நான் கொடுக்குறேன். உன்னுடைய கூலியை குறைச்சா மட்டும்தான் நீ கேள்வி கேட்கணும். உன்னுடைய கூலியிலேருந்து ஏதாவது எடுத்து அவர்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் கேள்வி கேட்குறோம். உனக்கு நான் என்ன பேசுகிறேனோ அந்த கூலியை கொடுத்துட்டேன். இவர்களுக்கு 2 மடங்காக கொடுப்பது என்னுடைய கூலி. ஊதீதுஹு மன் ஷிஅது, நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதாக யஹூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்பதாக புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் நினைவு பெறுகிறது. அன்பான சகோதர பெருமக்களே, இந்த சிறப்பை நாம் அடைந்ததற்கான காரணம் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றுக்கொண்டதுனால. கூலியில் மற்ற சமுதாயம் எல்லாம் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கூலியை பிரம்மாண்டமாக வழங்கியிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும் பொழுது லக்கது மன்னல்லாஹ், பேருபகாரத்தை இந்த உம்மத்திற்கு நம்ம செய்திருக்கிறோம் ரசூலுல்லாஹ்வின் மூலமாக என்று சொல்லுகிறான். அதே போல் ரசூலுல்லாஹ்வின் மூலமாக இந்த சமுதாயம் அடைந்த இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், மறுமையில் நம்ம தான் முதல்ல சுவனம் செல்ல போகிறோம். வருகையின் அடிப்படையில் நம்ம தான் கடைசி, லாஜிக்கின் அடிப்படையில் பார்த்தா நம்ம தான் கடைசியில் சொர்க்கத்துக்கு போகணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதற்கு பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி இந்த வரிசையில் அவர்கள் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ் தஆலா அவர்களை நிறுத்தி வைக்கிறான். நீங்கள் நில்லுங்கப்பா, முதல்ல முகமதுடைய சமுதாய மக்களும் உள்ளே போகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதாக முதல்ல அல்லாஹ் நம்மை சொர்க்கவாதிகளாக ஆக்குகிறான். இந்த சிறப்பு இந்த உம்மத்திற்கு தான். அருமையான சொர்க்கம் யோசித்து பாருங்களேன். ஒரு டோக்கன் கொடுக்குறோம், ஒரு பேங்க்கில் 1 2 3 4 100 டோக்கன் கொடுக்குறாங்க. முதல் நம்பரை முதல்ல அழைக்கணும், 2 3 வரிசையை அழைக்கணும். எடுத்து எப்படி 100வது நம்பர் டோக்கன் அழைச்சா நம்ம கேட்போம் இல்லையா? ஆனால் இங்கே கேட்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஃபضலோடு சம்பந்தப்பட்டது. இந்த உம்மத்திற்கு நான் உபகாரம் செய்கிறேன் என்று முடிவு செய்துட்டேன். இதை கேட்குற உரிமை உங்களுக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்தால் மட்டும்தான் இங்கே பேசணும். ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, நஹனுல் ஆஹரூன், புகாரி ஷெரீஃபுடைய 6888வது செய்தி. அபூ ஹுரைரா அறிவிக்காங்க, நஹனு ஆஹரூன், வந்த வரிசையில் நாம் தான் கடைசி, வந்த வரிசைகளில் நாம் தான் கடைசி. ஒஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா, நாளை மறுமையில் முதல்ல சொர்க்கத்திற்கு போகிற நாம தான். ரசூலுல்லாஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினர்கள், இவர்களுக்கு பிறகு தான் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சொர்க்கத்திற்கு போக முடியும். அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பை நாளை மறுமையில் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். இதுவும் இந்த ரசூல் என்ற முஹம்மது என்ற இந்த தலைவரை நாம் பெற்றதனால நமக்கு கிடைக்கிற லாபங்கள். இதையெல்லாம் இங்கே ஏன் பேசுகிறோன்னு சொன்னால், ரசூலினால் நாம் அடைந்த லாபங்கள் என்ன என்பதை நாம் புரிஞ்சு நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு சேர்க்கணும். அதை சரியான அளவில் நம்ம கொண்டு சேர்த்துட்டா நம்முடைய பிள்ளைகள் கண்டவர்களுக்கு பிறகு பின்னால் செல்ல மாட்டார்கள். இல்லையா? வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவனை பார்த்து போகிறானே, அவன் பின்னாடி போகிறானே என்று சொல்கிறோமே, நாம் நம்ம தலைவரை பற்றி எந்தளவு புரிந்திருக்கிறோம்? நாம் நம்ம தலைவர்களுடைய செய்திகளை நம்முடைய சந்ததிகளுக்கு எந்தளவு கொண்டு சேர்த்து இருக்கிறோம்? அருமையான சகோதர பெருமக்களை, நான் மிகைப்படுத்தி சொல்ல, மற்ற நபிமார்கள் கூட பொறாமைப்பட்டு இருக்கிறார்கள் நம்மை பார்த்து. இல்லையா? நபியாக இருப்பது சிறந்ததா, இல்லை உம்மத்தே முஹம்மதியாவில் தனி நபராக ஒரு சாதாரணமான நபராக இருப்பது சிறந்ததா என்று வரும் பொழுது, எனக்கு நபித்துவம் வேண்டாம், நான் உம்மத்தே முஹம்மதியால் ஒரு சாதாரணமான மனிதராக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு உபகாரம் செய்திருக்கிறான் என்றால், இது எல்லாமே அந்த ஒற்றை மனிதரை கொண்டு நமக்கு கிடைத்தது. அந்த ஒற்றை மனிதர் சம்பந்தமான நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன, அந்த ஒற்றை மனிதரை நம்ம எந்த ஈமான் கொண்டு இருக்கிறோம், செயல்படுத்துகிறோம். குன்தும் கைர உம்மத், நமக்கு தெரியும் இல்லையா? சூர ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தோட 110வது வசனம் அல்லாஹ் சொல்வார், மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலே ஆக சிறந்த சமுதாயம். அப்படி என்ன நமக்கு கிடைத்தது? ஒன்றுதான், அந்த நபரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். இல்லையா? கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், நாளை மறுமையிலே எல்லாம் நீங்கள் சாட்சியாளராக மற்ற சமூக மக்களுக்கு இருப்பீர்கள். மற்ற சமூக மக்களுக்கு சாட்சியாளராக அல்லாஹ் தஆலா உங்களை நிறுத்துவான். நல்லா விளங்கிக்கோங்க, மற்ற சமூக மக்களுக்கு நம்மை அல்லாஹ் தஆலா சாட்சியாளர் நிறுத்துகிறான். என்ன காரணம்? ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நபியாக ஏற்றுக்கொண்டதனால். அப்பேற்பட்ட நபியை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், அந்த நபியோடு நமக்கான தொடர்பு என்ன, அந்த நபியை எந்தளவு படித்து இருக்கிறோம், அந்த நபியை பற்றிய செய்திகளை, அந்த நபியின் மூலமாக நாம் அடைந்த லாபங்களை மற்ற சமுதாய மக்களை விடுங்க, நம்முடைய சமுதாய மக்களுக்காவது, நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்காவது நாம் எந்தளவு கொண்டு சேர்த்து இருக்கிறோம்.
நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா. இபாதத்துகளில் நிறைய ஃப்ளெக்சிபிள் இருக்குது இல்லையா. இந்த ஃப்ளெக்சிபிள் வேறு சமுதாயத்தில் கிடையாது. நின்று தொழுகணும்னு சொன்னால் நின்று தான் தொழுகணும், உட்கார்ந்து தொழ முடியாது இல்லையா. நோன்பு கட்டாய் நோன்பு தான் வைக்கணும், அதுக்கு குற்றப்பரிகாரமாக வேறு செய்ய முடியாது. ஆனால் எல்லாம் இந்த உம்மத்திற்கு நின்று தொழுகணுமா, முடியாத போது உட்கார்ந்து கொள்ளுங்கள், முடியாத போது படுத்து கொண்டாது தொழுது கொள்ளுங்கள். கண்ணால் தான் செய்க காட்ட முடியுமா, ஒரு ருக்கு சுஜூத கண்ணாலேயே செய். இந்த சிறப்பு இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அருமையான சொன்ன மிகைப்படுத்தி சொல்லலை, நோன்பு சார்ந்து பேசுகிறாள் இல்லையா. நோன்பு வைக்க சக்தி பெறாதவர்கள், நோன்பு வைக்க முடியாதவர்கள், ஒரு ஏழைகளுக்கு உணவளி, போதும் நீ நோன்பு வச்ச கூலி உனக்கு கொடுக்குறேன். இப்போ நோன்பு வைக்க முடியலையா, பிரயாணத்தில் இருக்கியா, அடுத்த மாதம் முடியுமா, பரவாயில்லை அடுத்த மாதம் வைக்கலாம் இல்லையா. இல்லை நோயாக இருக்கிறியா, நோய் எப்போ சரியாகும் அப்போ வைக்கிறியா, தாராளமாக வைத்துக்கொள்ளலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேறு சமுதாயத்தில் வேறு சமூகத்திற்கு அல்லாஹ்தாலா கொடுக்கல. அருமையான தயம்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மண்ணை கொண்டு சுத்தம் செய்வது. மண்ணை தண்ணியே தொடாத பொழுது, தண்ணி புழங்காத போது தண்ணிக்கு பகரமாக மண்ணை பரிசுத்தமாக்கிய ஒரே சமூகம் இந்த சமூகம்தான். வேறு சமூகத்திற்கு அல்லாஹ்தாலா தயமத்தை கொடுக்கல இல்லையா. புகாரி ஷெரீஃபுடைய கிட்டத்தட்ட 438வது செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஜுஇல்லத்லி அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த பூமியை மஸ்ஜிதா பள்ளிவாசலாகவும் தஹூரா சுத்தமானதாக ஆக்கியிருக்கிறான். இந்த வசனத்தை, இந்த ஹதீஸுக்கு மட்டும் நிறைய செய்தி சொல்லலாம், சுருக்கமாக பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, வேறு சமுதாயத்தில் அந்த நபி எங்கே கோடு போட்டு கொடுத்தாரோ அங்கே தான் தொழ முடியும். நாம் இஷ்டத்துக்கு எங்கேயும் தொழ முடியாது. எங்கே பள்ளிவாசல் கட்டணும் என்று அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா விதித்தானோ அந்த இடத்துல மட்டும்தான் பள்ளிவாசல் கட்ட முடியும், அங்கே தான் தொழ முடியும். கண்ட இடங்களில் துண்டை விரித்து தொழுகிற மாதிரி, முசல்லா விரித்து தொழுகிற மாதிரி ஒரு அமைப்பு அங்கே இல்லை. ஆனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா நீ விரும்பிய எந்த இடத்திலும் தொழுது கொள்ளலாம். பூமி முழுக்க உனக்கு மஸ்ஜித், அது மட்டுமல்ல பூமி முழுக்க உனக்கு தஹூர், தண்ணி செய்கிற வேலையை மண்ணு செய்யும். அல்லாஹ் தஆலா யோசிச்சுட்டு பாருங்களேன், ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா திருமறையில் அறிமுகப்படுத்தும் பொழுது மண் என்று சொல்வான். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய உபகாரம் மண். அந்த மண்ணின் மூலமாக நமக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு என்ன, மண்ணை அல்லாஹ் சுத்தம் செய்ய முடியும், மண்ணை கொண்டு சுத்தம் செய்ய முடியும், தண்ணி செய்கிற வேலையை மண்ணு செய்யும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இது எல்லாமே நான் மேலே சொன்னது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த ஒற்றை கயிறை பிடித்திருப்பதனால் நமக்கு கிடைக்கின்ற லாபம். இந்த ரசூலுல்லாஹ் நம்ம எந்த அளவு நேசித்திருக்கிறார்கள், இது ஒரு தனி டாபிக். நான் இதுவரைக்கும் சொன்னது ரசூலுல்லாவின் மூலமாக நமக்கு கிடைத்த பலன்கள். இது ஒரு சுருக்கமாக புரிதலுக்காக வேண்டி நம்மளோட சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்தியை சொன்னேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான உபகாரங்களை கிதாபுகள் எழுதுகிறார்கள். மற்ற சமுதாய மக்களுக்கு வழங்கப்படாத 700க்கும் அதிகமான பெரும் பெரும் உபகாரங்கள் எல்லாத்துல இந்த உம்மத்திற்கு அந்த ஒற்றை மனிதரின் மூலமாக வழங்கி இருக்கிறார். அந்த மனிதர் நம்ம எந்த அளவு நேசித்தார்கள் தெரியுமா. ஆயிஷா அம்மா ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, என்னுடைய மக்ஃபிரத்துக்காண்டி துவா செய்யுங்க. ஹாக்கிம் என்ற கிதாபடியே 6738வது செய்தி. அது ஆயிஷா அம்மா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி ஆயிஷா மா தக்கத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கர. யா அல்லாஹ், ஆயிஷா செய்த, இதுக்கு முன்பு செய்த அல்லது இதுக்கு பிறகு செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா காண்டி தன்னுடைய மனைவிக்காண்டி துவா செய்கிறாங்க. ஆயிஷா அம்மா ரொம்ப சந்தோஷம். ஹதீஸில் வருது, அந்த நாள் நான் சந்தோஷப்பட்டது போன்று வேலை எப்பவும் சந்தோஷப்படல, அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் பார்க்க வைக்கிறாங்க, என்ன ஆயிஷா இந்த ஒரு துவாக்கு இவ்வளவு சந்தோஷமா, ஒரு துவா நீ கேட்ட நான் செஞ்சேன், இந்த ஒரு துவாக்கு இவ்வளவு சந்தோஷமா. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன எப்படி கேட்டீங்க, சாதாரணமான விஷயமா நீங்கள் எனக்கு செஞ்சது, இப்போ நீங்கள் உங்களுடைய நாவால் எனக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்றால் இதை விட பேர் உபகாரம் என்ன இருக்க முடியும், இதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, ஆயிஷா அம்மா அவங்களோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹி மீது சத்தியமாக, இன்னி வல்லாஹி இன்னஹா லதஅவதி லி உம்மதி, இன்னஹா லதஅவதி லி உம்மதி ஃபி குல்லி ஸலாத்தீன். இல்லைப்பா, ஒரே ஒரு துவா செஞ்சதுக்காண்டி நீ இப்படி சொல்கிறியே, நான் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி, என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதே மாதிரி துவா செய்து கொண்டு இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ரசூலுல்லாஹ் சென்று விட்டாருன்னு சொல்கிறோம் இல்லையா. தனக்கு பிறகு 2000 வருடங்களுக்கு பிறகு வருபவர் நமக்காக கூட ரசூலுல்லாஹ் அங்கேயே துவா செஞ்சுருக்கிறாங்க. தன்னுடைய மனைவிக்கு ஒரே ஒரு துவா செய்தார்கள். ஆயிஷா அம்மா சந்தோஷப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் என்னுடைய உம்மத்திற்காக நான் துவா செய்து கொண்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு பேராசை கொண்டிருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஒரே ஒரு செய்தியோடு நான் முடிப்பேன்.
பெருமானார் எந்த அளவுக்கு இந்த உம்மத்தை நேசித்தார்கள், நம்மின் மீது எந்த அளவு பிரியம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக ஒரு செய்தி இப்படி சொல்லப்படுகிறது. புகாரி ஷெரீஃபுடைய 6304வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லிகுல்லி நபியின் தஅவத்துன் தஆ பிஹா ஃபி உம்மத்திஹி. எல்லா நபிமார்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு துவாவை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த துவா செய்தால் நிச்சயம் கபூலாகும். எல்லா நபிமார்களும் தமக்காக துவா செய்தார்கள். ஃபஸ்து ஜீபலஹு, அந்த துவா அல்லாஹு தஆலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். வ இன்னி உரீது இன்ஷா அல்லாஹ் அன் அத்தஹிர தஅவத்தி ஷஃபாத்தி லி உம்மதி யௌமல் கியாமா. எனக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த துவாவை நான் இப்போ கேட்க மாட்டேன். நாளை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களுக்கு சிபாரிசு செய்வதற்காக அத்தஹிரு, நான் அதை சேமித்து வைத்திருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸுடைய பின்னணியில் இப்படி எழுதுகிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை முத்தமிடுகிறார்கள். ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாயிலும் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கழுத்திலும் முத்தமிடுகிறார்கள். இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹஸரத் ஃபாத்திமா அம்மா தத்தாட்ட கேட்குறாங்க, என்னத்தா எப்பவும் ஒரே மாதிரி பிள்ளைகளை கொஞ்சுவீங்களே, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பிள்ளைக்கு வாயிலையும் ஒரு பிள்ளைக்கும் கழுத்திலையும் முத்தமிடுகிறீர்களே என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் அங்கே சொன்னாங்க, இல்லைம்மா, இந்த குழந்தை இளமை பருவத்தில் விஷம் வைத்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா விஷம் வைக்கப்பட்டு இவனுக்கு மரணம் ஏற்படும். ஹுசைன் அவருடைய சின்ன பையன் இருக்கான, இவனுடைய வயோதிக வாலிப பருவத்தில் இவன் எதிரிகளால் வெட்டப்பட்டு போர்க்களத்தில் ஷஹீதாகி இவரோட மரணம் ஏற்படும் என்பதாக தன்னுடைய பேரப்பிள்ளைகளை பற்றி தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் எந்த மாதிரியான மனநிலையில் இருந்திருப்பாங்க, ஃபாத்திமா அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். சின்ன பிள்ளை, இப்போ இன்னும் ஒரு 6-7 வயசு தாண்டலை. இந்த குழந்தைகளுடைய மரணத்தை பற்றி ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. 2 பேருடைய மரணமும் இயற்கை மரணம் இல்லை. 2 பேரும் மரணமும் 60-70 வயசு 80 வயசு வரைக்கும் படுத்த படுக்கையிலிருந்து வஃபாத் ஆகலை. ஒருத்தர் விஷம் கொடுக்கப்பட்டு வஃபாத் ஆகுவார், ஒருத்தர் போரிலே வெட்டப்பட்டு ஷஹீத் ஆகுவார். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபாத்திமா பதறாங்க, என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செய்யலாமே என்று சொன்ன பொழுது தான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக ஒரு துவாவை செய்து வைத்திருக்கிறான். அந்த துவாவை எல்லா நபிமார்களும் பயன்படுத்திட்டாங்க. நான் அந்த துவாவை யாருக்காகவும் பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய ஈரக்கொலை என்று சொன்னார்கள் ஃபாத்திமா, சும்மா கிடையாது இல்லையா. எந்நேரமும் கொஞ்சிக் கொண்டே இருப்பார்கள் ஹஸரத் ஹசன் ஹஸரத் ஹுசைனை. உம்மத்தா பிள்ளைகளா என்று வரும்பொழுது ரசூலுல்லாஹ் உம்மத்தை முன்னிலைப்படுத்தினார்கள். இந்த இடத்துல இது சாதாரணமாக நம்ம கடந்து விட முடியாது இல்லையா. என்னுடைய மனைவியா உம்மத்து முக்கியம். என் மனைவிக்கு ஒரே ஒரு துவா செஞ்சிருக்கிறேன், என்னுடைய உம்மத்திற்கு ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் நான் துவா செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்களேன். மிஸ்வாக்கை பற்றி இப்போ ஹதீஸில் இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அது ஃபர்து. ஆனால் ரசூலுல்லாஹ் அதை கடமையாக்கியிருந்து நம்ம மிஸ்வாக் செய்தாகணும். மறுக்க முடியுமா? இன்றைக்கி சாத்தியம் இல்லைங்க, அதெல்லாம் மிஸ்வாக் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லௌலா அஷக்கு அலா உம்மத்தி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி ஃபீ குல்லி ஸலாத். என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமாக இருக்காது என்று மட்டும் நான் நினச்சா, என் உம்மத்துக்கு சிரமம்ன்றனால நான் விடுறேன். ஒருவேளை என் உம்மத்துக்கு இது சிரமம் இல்லை என்று இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக மிஸ்வாக் செய்தே ஆக வேண்டும், நான் கட்டளையிட்டு இருப்பேன். ஆனால் என் உம்மத்துக்கு சிரமம், அதனால் நான் இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணுறேன், சலுகை செய்கிறேன் என்பதாக சொன்னார்கள். புகாரி 887வது செய்தி அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு வக்துக்கும் மிஸ்வாக் செய்த பெருமானார். நமக்கு தெரியும் இல்லையா, கடைசி வஃபாத்துடைய நேரம் அப்துர் ரஹ்மான் மிஸ்வாக் வச்சுறாங்க. அந்த மிஸ்வாக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்து அதை புரிந்து கொண்ட ஆயிஷா அம்மா அப்துர் ரஹ்மான் தன்னுடைய சகோதரனிருந்து மிஸ்வாக்கை கடிச்சு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியாக ரூஹு பிரியும் போது ரசூலுல்லாஹ் கடைசி அமல் மிஸ்வாக். அந்த ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்யக்கூடிய பெருமானார் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்து கஷ்டமாயிரும் என்பதனால நான் இதில் கொஞ்சம் சலுகை செய்கிறேன். அப்படி இல்லை என்று இருந்தால் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்தே ஆக வேண்டும், நான் கட்டாயமாக்கியிருப்பேன் இல்லையா. அருமையான சகோதர பெருமக்கள், தஹஜத்தை தனக்கு ஃபர்லாக்கி கொண்ட பெருமானார் ரசூலுல்லாஹ். தஹஜத்தை ஃபர்லாக்கி இருந்தால் நம்ம ஃபர்ல தொழுதானும் இல்லையா. நீங்கள் ஃபர்லேயே பெரிய ஒரு ஈடுபாடு காட்டுறதில்லை இல்லையா. ஃபஜ்ர் இருக்குது, ஃபஜ்ரே நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. தஹஜத்தையும் கடமையாக்கி இருந்தால் தஹஜத்து ரசூலுல்லாஹ்க்கு ஃபர்லு, ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சுன்னத்தாக நஃபிலாக ஆக்கி இருக்கிறார்கள். காரணம், எந்த சிரமமாக இருந்தாலும் யா அல்லாஹ் எனக்கு கொடு, என்னுடைய உம்மத்து விட்டுடு என்று அல்லாஹு தஆலா இடத்துல கேட்ட நபர் பெருமானார். சக்கராத்துடைய நேரத்தில் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு வழங்குகின்ற அந்த சக்கராத்தை எனக்கு கொடு என்று கேட்டவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா. தன்னுடைய மனைவியா உம்மத்தா
தன்னுடைய பிள்ளைகளா, உம்மத்தா, தானா குல்மத்தா என்று பார்க்கும்பொழுது தன்னுடைய எல்லா கட்டங்களிலும் தன்னுடைய உம்மத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதர மக்களே, இதையெல்லாம் நான் இங்கேயே பதிவு செய்கிறேன் என்றால், இப்பேற்பட்ட நபியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் அந்த நபிக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம், நபியை பற்றி எந்தளவு படித்து இருக்கிறோம். எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர், அவருடைய பயோகிராஃபி தெரியுதே, அது நடிகராக இருக்கலாம், இல்லை அரசியல் தலைவராக இருக்கலாம், வேறு எந்த தலைவராக வேணா இருக்கலாம், அவருடைய ப்ளூ பயோகிராஃபி தெரியுதே, அவர் எந்த ஸ்கூலில் படித்தார் இல்லையா. ஒரு சினிமா நடிகர் எடுத்துக்கொண்டு அவர் முதல் படம் என்ன, அவர் லட்சங்கள்லேருந்து சம்பளம் எப்போது கோடிக்காக மாறியது, அவருடைய 25வது படங்கள் என்ன, அவர் இப்போ எங்கே தங்குறார், அவரை பற்றிய முழு தகவல்களையும் ஆர்வம் காட்டுகின்ற நாம் ரசூலுல்லாவுடைய விஷயத்தில் எந்தளவு தீவிரம் காட்டியிருக்கிறோம். சஹாபாக்களை பார்க்கிறோம் இல்லையா, ரசூலுல்லா தான் கெதியாக கிடந்தார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லா வாழ்க்கையில் எத்தனை முறை சிரித்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் பதிவு செய்தார்கள். எத்தனை முறை ரசூலுல்லா அழுதாங்க, பதிவு செய்திருக்கிறார்கள். எத்தனை முறை ரசூலுல்லா கடவாய்ப்பற்கள் தெரியும் போது சிரித்தார்கள், பதிவு இருக்கிறது. ரசூலுல்லாவுடைய சபையில் எத்தனை குழந்தைகள் வந்தது, எத்தனை குழந்தைகளை ரசூலுல்லா தன்னுடைய மடியில் அமர வைத்தார்கள், அதில் எத்தனை குழந்தைகள் ரசூலுல்லாவுடைய மடியில் சிறுநீர் கழித்தது, இப்படி பல தகவல் ரசூலுல்லாவை பற்றி இருக்கிறது. சஹாபாக்குடைய உலகம் ரசூலுல்லாவை சுற்றியே இருந்தது. தாடியில் எத்தனை முடி நரைச்சிருந்தது என்று வரைக்கும் ரசூலுல்லாவை பற்றி சஹாபாக்கள் படித்திருந்தார்கள். ரசூலுல்லாவுடைய சம்பந்தமாக ரசூலுல்லாவுடைய பயோகிராஃபி நம்ம எத்தனை பேர் தெரிந்திருக்கிறோம். ரசூலுல்லா எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள், ரசூலுல்லாவுடைய மக்காவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மதீனாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ரசூலுல்லாவை பற்றி எந்தளவு நமக்கு ஒரு ரசூலுல்லாவை பற்றி ஒரு 100 கேள்வியை பிரிண்ட் அவுட்டாக கொடுத்து இதை டிக் பண்ணுங்கன்னா நம்முடைய நிலை என்ன. ஒரு 100 கேள்வி ரசூலுல்லாவை பற்றி கொடுத்தா, வசீமத்தை கூட அடிக்கடி சொல்வார். சில வருடங்களுக்கு முன்பாக மன் நபியுக்கு என்ற ஒரு புத்தகம் ஜமாத்துல் உலமால போட்டு மக்களுக்கு மத்தியில் இஷ்யூ பண்ணாங்க. ரபியுல் அவல் நேரத்தில் இஷ்யூ பண்ணி எல்லாத்துக்கும் புக்கு கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் குறித்து படிக்க வச்சு ஒரு மாத காலத்திற்கு பிறகு பரீட்சை வைக்கிறாங்க. பொதுவாக பரீட்சைங்கும் போது பரிசு வருன்றதால சில பேர் படிச்சுட்டு வருவாங்க, படிக்காமல் வருவாங்க. அந்த பேப்பரை திருத்தும் போது தான் தெரிஞ்சுது இந்த உம்மத்து ரசூலுல்லாவை பற்றி எந்தளவு பலகீனமாக இருக்கிறது இல்லையா. நம்ம இன்னும் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம். அதிரத்தை சொன்னார், ரசூலுல்லா அடிப்படையான கேள்வி கூட நிறைய பேருக்கு தெரியல. முஸ்லீம்கள் தான், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வைக்கப்பட்ட கேள்வி அல்ல. அவர் சொன்ன வார்த்தை, நம்ம வச்ச பரீட்சை முழுக்க இளம் பிள்ளைகள், இளம் வயது பிள்ளைகளுக்கு நம்ம பரீட்சை வைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாவுடைய மனைவி பேர் கூட தெரியல. ரசூலுல்லாவுடைய மனைவி சில பேர் ஃபாத்திமா என்று எழுதுகிறார்கள். இல்லை, இப்படி நிறைய செய்தி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த பரீட்சையில் மட்டும் அவர்கள் நிறைய செய்திகள் சொன்னார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, எதற்காக வேண்டி இந்த செய்திகளை சொல்கிறோம் சொன்னால், ரசூலுல்லாவை பற்றி அறிய வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது. இது எங்கே திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்குது, ரசூலுல்லாவை பற்றி இந்த உம்மத்திற்கு சரியான முறையில் நாம் கொண்டு போய் சேர்க்கலை. குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கொண்டு சேர்க்கணும், நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு சேர்க்கணும், அதில் கோட்டை விட்டுட்டோம். 2 தினங்களுக்கு முன்பாக 3 தினங்களுக்கு முன்பாக மீலாது விழாவில் திருமாவளவன் பேசினார் இல்லையா. மாபெரும் புரட்சியாளர் பெருமானார். அவர் ரசூலுல்லாவை நிறைய செய்தி சொல்லிட்டு சொன்னார், உலகத்திலேயே இது மாதிரியான தலைவர் உலகத்தில் அவர் எந்த சமுதாயம் பெறலை. இன்றைக்கி சில முற்போக்கான தலைவர்களை பார்க்குறோம், அவர்களுக்கெல்லாம் முன்னோடிகள் இவர்கள் இருந்தார்கள், இவருடைய பாதையில் இவருடைய பாதையில் இவர்னு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு உலகமே இருண்டு கிடந்த சமயத்தில், உலகமே பேசாத புரட்சி செய்திகளை பேசிய ஒரே தலைவர் உங்களுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக முடித்தார். கடைசியாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை, உலகத்திலேயே ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய பெரும் பங்கு ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ எல்லா தலைவர்களும் சில ஐடியாவை கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் முஹம்மதை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய ஒரே தலைவர் உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். முஸ்லீம்களாகிய நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த முஹம்மதை படியுங்கள், அந்த முஹம்மதின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு முஸ்லீம் அல்லாத தலைவர் ரசூலுல்லாவை பற்றி பேசுகிறார் என்றால், முஸ்லீம்களாகிய நாம் ரசூலுல்லாவை பற்றி எந்தளவு தெரிந்திருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ரசூலுல்லாவை பற்றி பேசுன்னு சொன்னால் நம்மிடத்தில் பேசுவதற்கு தகவல்கள் இருக்கிறதா? ஒரு 10 நிமிஷம் ரசூலுல்லாவுடைய தன்மை குணநலங்களை பற்றி பேசுப்பா, ரசூலுல்லாவுடைய திருமணத்தை பற்றி பேசுப்பா, ரசூலுல்லாவுடைய வியாபாரத்தை பற்றி பேசுப்பா, ரசூலுல்லாவுடைய வியாபாரத்தை வணக்கத்தை பற்றி பேசுப்பா என்று சொல்லப்பட்டால் ஒரு 10 நிமிஷம் ரசூலுல்லாவை பேசுகின்ற அளவிற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தை எடுத்திருக்கிறோமா? இப்போ அவன் கண்டவன் முன்னாடி போக தான் செய்வான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு, அது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, இவர்களுக்கு ரசூலுல்லாவை கொடுக்க வேண்டிய அளவு நம்ம கொடுக்கல. இங்கே நம்ம ஃபீட் பண்ணலன்னா இவன் கண்டவன் பின்னாடி போவான், அதை தடுக்கவே முடியாது.
இல்லையா? பாத்திரம் காலியாக இருந்தால் கண்ட குப்பைகள் விழ தான் செய்யும். அந்த பாத்திரத்தை நல்ல பொருட்களை கொண்டு நிரப்பிக்கிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள் நம்ம இடத்துல நிறைய இருக்கிறது. அல்லாஹை பற்றி, ரசூலை பற்றிய நிறைய தகவல் இருக்கிறது. எதையுமே வெளியே போகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களும் கிட்டத்தட்ட அந்த பாத்திரங்களை போன்றுதான். கண்ட கழிவுகளில் அந்த பாத்திரங்களிலே விழும். அப்புறம் வாயில வயிற்றில் அடித்து எந்த ஃபாயிதாவும் கிடையாது. நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், ரசூலுல்லாவை பற்றி நிறைய பேசணும். ரசூலுல்லாவை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு தாய் தகப்பன் மீதும் கட்டாய கடமை. ரசூலுல்லாவுடைய பயோகிராஃபின்னு சொல்லிடுறோம், ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு, ரசூலுல்லாவுடைய வணக்கம், ரசூலுல்லாவுடைய கொடுக்கல் வாங்கல், ரசூலுடைய கேரக்டரைஸ் பண்புகள், இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க தவறிவிட்டோம் என்றால், நான் முன்னாடி சொன்ன, கடந்த வாரம் கூட சொன்னேன், அவர்கள் முறுத்ததானாலும் தடுக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடியே நம்முடைய பிள்ளைகள், அது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, நம்முடைய மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க. வயிறு எறிஞ்சு உட்கார வேண்டியதான். வயிறு எறிஞ்சு உட்கார மட்டும்தான் முடியும், ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நான் முன்னாடி சொன்னதையே சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய பேருபகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பெருமைப்படுகின்ற அளவிற்கு உண்டான பெரும் உபகாரம் பெருமானார். அந்த பெருமானாரை பெற்றிருக்கின்ற நாம் அந்த பெருமானாரை சரியான முறையில் படிக்கவும், சரியான முறையில் போற்றுவதற்கும், அந்த பெருமைக்குரிய தலைவரை முழுமையாக படிப்பதற்கும் பின்பற்றுவதற்குமான நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.